உலகில் மிக மிக அரிய நோயாக கருதப்படும் ஹைப்பர் பாரா தைராய்டால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து அசத்தியுள்ளனர் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை குழுவினர். இது பற்றிய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ஹைப்பர் பாரா தைராய்டு உலகிலேயே 4 பேருக்கு மட்டுமே இந்த பாதிப்பு உள்ளது. பரவலாக அறியப்படும் நோய் என்றால் சிகிச்சை சுலபம். ஆனால் 4 பேர்தான் உலகளவில் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனும் போது சிகிச்சை சிக்கல்தான். அதிலும் பாதிக்கப்பட்டவர் 5 மாத கர்ப்பிணி. 2 உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை மருத்துவர்களின் கையில். இந்தியாவில் இப்படி ஒரு நோயால் பாதிக்கப்படும் முதல் நபர் இவர். சற்றும் யோசிக்காத அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் சவாலை கையில் எடுத்தனர். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 29 வயது மணிமேகலைக்கு இது 3வது பிரசவம். புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்ற போது அவருக்கு தைராய்டு கட்டி கண்டுபிடிக்கப்படவே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார் மணிமேகலை. பொதுவாகவே கழுத்து பகுதியில் ஏற்படும் தைராய்டு கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றித்தான் பார்த்திருப்போம். ஆனால் இவருக்கு மாறாக நெஞ்சு பகுதியில் தைராய்டு கண்டறியப்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை கை கொடுக்காததால் மணிமேகலை மருத்துவர்களின் அறிவுரைப்படி அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். துறை தலைவர் தளபதி தலைமையில் மருத்துவக் குழு மணிமேகலைக்கு தீவிர சிகிச்சை வழங்கியது. பாதிக்கப்பட்டவர் கர்ப்பிணி என்பதால் எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை மூத்த மருத்துவர்களும் கரம் கொடுத்தனர். கர்ப்பிணி மணிமேகலையின் முதல் பிரசவத்தின் போது குழந்தை இறந்து பிறந்தது. 2வது குழந்தை குறைமாத குழந்தை. 3வது பிரசவத்தின் போது ஹைப்பர் பாரா தைராய்டு பாதிப்பு. நொந்துதான் போனார் மணிமேகலை. ஆனால் பொறுப்பை உணர்ந்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து தாயையும் சேயையும் பத்திரமாக காப்பாற்றியுள்ளனர் மருத்துவர்கள். இந்த பிரைமரி ஹைப்பர் தைராய்டு ஹைப்பர் பாரா தைராய்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அவருடைய அந்த கிளாண்டிலிருந்து அந்த கால்சியம் அதிகமாக சுரக்க அது உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த ஹைப்பர் கால்சியமிக் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு செய்யும். அந்த மாதிரி போகின்ற பொழுது அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதற்கான வழிகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்மார் கர்ப்பத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய பாதிப்பு அந்த சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாறி மிடியாஸ்டினம் என்ற பகுதியிலே அந்த கிளாண்ட் இருப்பதை உறுதி செய்தனர். அதாவது இதயத்தை பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம், போன்ஸை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம். இந்த கால்சியம் அதிகமாவதனால இத்தனை உறுப்புகள் உடலில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தவிர்ப்பதற்கு சர்ஜரி தான் ஒரே ஒரு தீர்வு. அந்த சர்ஜரியை வெற்றிகரமாக எங்களுடைய மருத்துவ குழுவினர் செய்து இன்று நலமுடன் அவர் வீடு திரும்புகின்ற நிலைமைக்கு இருக்கின்றார். இவ்வளவு பெரிய சிகிச்சை மணிமேகலைக்கு காப்பீடு திட்டம் மூலம் இலவசமாகவே செய்யப்பட்டது. இந்தியாவில் இப்படி ஒரு பாதிப்பிற்கு இதற்கு முன்னால் சிகிச்சை அளிக்கப்பட்டதில்லை எனும் போது தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் நிச்சயம் பல லட்சங்கள் கரைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை என்பதே மருத்துவர்களின் கருத்து. எத்தனையோ மருத்துவமனைகள் கைவிரித்த போதும் அரவணைத்து கர்ப்பிணியையும் சிசுவையும் காப்பாற்றிய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.